பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால், பாருங்க, நமக்குள்ளே ஒரு சந்ததியை அவர் மீதியாக வைக்கிறார். அந்த சந்ததி மூலமாக தான் நம்ம கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க முடியுது. பாருங்க, இல்லைன்னா சோதோமை போல குமாராவை போல நம்ம அழிந்தே போயிருப்போம். பாவத்தின் உச்சத்தில் நாம் அழிந்து போயிருப்போம். ஆண்டவர் ஒரு சந்ததி மீதியாக வைக்கிறாரு. பாருங்க, பவுலை இப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களில் பவுலை மீதியாக வைக்கிறார். அந்த பவுல் மூலமாக பாருங்கள் எத்தனை பேர் ஆண்டவரை அறிஞ்சு கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவர் தீர்க்கத அவருடைய சீசர்களில் தோமாவை அனுப்பிச்சு இந்திய தேசத்துக்கு அனுப்பிச்சு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பாருங்க, அந்த அவரோட சீசர்களை மீதியாக வைக்கிறார். அவர் சொன்னது நிமித்தம் கர்த்தருக்குள்ள அநேகர் எழும்பி பிரகாசிக்க முடிந்தது. இப்படியாக அந்த சந்ததி மீதியாக வைக்கப்பட்டு வந்தது. அப்படி அந்த சந்ததி மூலமாக சொல்லுவதன் மூலம், ஆண்டவர் அன்பி சொல்வதன் மூலம், நாம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டோட பிள்ளையாய் எழுமி பிரகாசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இல்லாவிட்டால் சோதோமை போல குமாராவை போல நாம் பாவத்தின் உச்சத்தில் அழிந்தே போயிருப்போம். இதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, நானும் உம்மை தேடி வரல ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்க, எங்களை தேடி வந்தீங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம செய்த நற்கரைகளாலே நம்மளுடைய கிரியைகளாலே தேவன் நம்மளை தேடி வரவில்லை. அவர் நம்மீது வைத்த இரக்கம் கிருபை முன்னிட்டு அவர் நம்மளை தேடி வந்தார். நாம் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நாம் ஆண்டவரை முழுமையாக சுதந்திரமாக அவரை துதிக்க ஆராதிக்க அவருடைய பிள்ளையாக பரவத்துக்கு செல்லுகிற வழிக்கு நாம் பங்குள்ளவர்களாக பாத்திரவான்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றியிருக்கிறார். இப்படி மீதியாக சந்ததியை வைக்காதிருந்தாரானால் நாம் என்றோ சோதம் போல குமரா போல அழிந்தே போயிருப்போம். இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே நீ முன்குறித்து அழைத்து வேறு பிரித்திருக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனை. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒரு சந்ததியை மீதியாக வைக்காது இருந்தால் நாங்கள் எங்கோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்பா, இவ்வேளையில் இந்த காலகட்டங்களில் அப்பா எங்களை மீதியாக வைக்கிறீர் ஆண்டவரே, எங்களை மீதியாக வைக்கிறீர். இனி வரும் சந்ததிகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு ஆண்டவரே அப்பா எங்களை மீதியாக வைத்திருக்கிறார்கள். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு கொடானக்குடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. அப்பா இந்த மட்டும் நடத்தின தேவனே, இனிமேல் நடத்துவீர் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வராவிட்டால் அப்பா உம்முடைய சந்ததி ஆகிய பிள்ளைகளை இந்த தேசத்துக்கு அழைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் பாவத்திலே அழிந்து ஆண்டவரே அப்பா சிதைந்து போயிருப்போம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பன், நீ அப்படியே செய்வதற்காக நன்றி.
ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.